தமிழ்நாடு மாநில மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர், அது இல்லாத அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் உடைய ஸ்டோன் அண்ட் சாண்ட் கமிட்டியுடைய சேர்மன்னு. இங்கே நாங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் இன்றைக்கி இந்த கனிம வள கொள்ளை குறித்து உங்ககிட்ட பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். ஏன்னா தமிழகத்தில் தான் இப்போது தொடர்ந்து கடந்த ஆட்சியிலையும் நாங்கள் சொன்னோம், 2019 சொன்னோம், 2022 சொன்னோம், இப்போவும் நாங்கள் உங்கள் மீடியாவை சந்திக்கிறோம். அதாவது கனிம கொள்ளை, அதாவது மலைகள் உடைத்து எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. இது விஷயமா அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பொல்யூஷன் மினிஸ்டரு, நீர்வளத்துறை அமைச்சர், முதல்வர் வரைக்கும் கடிதம் கொடுத்துட்டோம். அதாவது இதில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுதுன்னா, தமிழகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம் உடைத்து எடுப்பதில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகி இன்னும் பேப்பர்னால பில்லு தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி கையில் எழுதுகிற பில்லு இன்னும் இப்போ கூட இந்த பில்லை குவாரி உரிமையாளரே பிரிண்ட் பண்ணிட்டு வரார், அவரே எழுதிக்கிறார், இந்த அதிகாரி சீலே அவரே போட்டுக்கிறார். அப்போ எப்படி கனிம வளத்துறையில் எப்படி முறைகேடு, ஊழல், லஞ்சம்லாம் நடக்காது இருக்கும்? இதுதான் முக்கிய. இது மலைகள் உடைத்து எடுப்பதில் முறைகேடு. இந்த மாதிரி பில்லு இன்னும் கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகியும் இது நடைபெறுது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கனிம வள டைரக்டருக்கு கடிதம் கொடுத்தேன். என்னான்னு, கணினி 20 வருஷம் ஆகுது, இன்னும் கையிலே எழுதுறீங்களே, ஏன் ஈவே பில்லு, ஈவே பாஸு, கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் 23ஆம் தேதி, டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஈவே பில்லு முறையை நடைமுறைப்படுத்தலைன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கனிம வளத்துறையில் இருக்கிற கணினி உடைக்கப்படும் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். இது தொடர்ந்து நடக்குது. இந்த முறைகேடு எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறதில்ல. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்குது. இது ஏற்கனவே இதே ப்ரெஸ் கிளப்பில் நான் உங்களுக்கு மேஜிக் பெனில் ஊதுவத்தி காமிச்சு அழிக்கிறது நடந்ததுன்னு சொன்னேன். தொடர்ந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்க ஒரு மாவட்ட ஆட்சியருக்கும். இதன் மூலியம் கணினி எடுக்கிறதுல முறைகேடு. இதை அங்கே மலையை உடைச்சி தயாரிக்கிறாங்கல்ல, தயாரிக்கிறதுக்கு 4000லேருந்து 5000 க்ரஷ் யூனிட் இருக்குது தமிழகத்தில். 5000. அதில் கடந்த 2021 ஜூன் மாதம் வரைக்கும் 500 பேருக்கு தான் ரெனியூவல் பண்ணோன்னு கொடுத்தாங்க. அந்த 2021 ஜூனுக்கு அப்புறம் இப்போ ரெனியூவல் கூட பண்ணல. அப்போ அரைக்கக்கூடிய கனிமங்கள்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இவங்களுக்கு வருது? மலையை உடைக்க வெடிமருந்து அரசு தான் கொடுக்குறோம், இது எங்கேருந்து வருது? அப்போது அங்கே உடைக்கிற மலையை முறைகேடு இங்கே க்ரஷர்லேயோ அரைக்கிறதுக்கு இங்கே பில் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு இங்கேயும் இதை செய்யறதில்ல. அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற க்ரஷர்கள். 5000 க்ரஷர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 296 க்ரஷ் யூனிட் இருக்குது. ஆனால் அனுமதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமதி கொடுத்தது 20 பேருக்கு தான் பர்மிட் தராங்க. காஞ்சிபுரத்தில் 162 இருக்குது. மலையே தெய்வமாக கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டம் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போகிறோம்? ஈவே பில் வந்தால் தடுத்துருவோன்னு இதை கொடுக்குற இது வரைக்கும் 5 கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அதாவது கமிஷனர்னா அதாவது டைரக்டரு, இயக்குனர், இவங்கெல்லாம் மாறி மாறி வராங்க. டைரக்டர்னு வராங்க, கமிஷனர்னு வராங்க. இது வரைக்கும் மாற்றப்பட்டுக்கிட்டே 6 மாதத்துக்கு. நாங்கள் ஒரு மனு எடுத்து போய் கொடுத்தோம்னா இந்த 4500 5000 க்ரஷர் இல்லாமல் இது நம்ம ஊருக்கு எடுக்கக்கூடிய கனிமங்கள். இதில் மிக மோசமானது எதுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 120லேருந்து 150 மலைகள் கோரை விட்டுருக்காங்க ஏலம். அதில் 70 மலை ஓசூர்லேயே இருக்குது. இன்னும் அவ்வளோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன நடக்குதுன்னா, கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்கே க்ரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. அங்கேருந்து நம்மளால்
ஒரு 750 மில்லி தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. எவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியுமா? யாராவது காரில் கூட எடுத்துகிட்டு வர மாதிரி, சொந்த காரில் கூட எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கேருந்து 1 லட்சம் டன்னு கனிமம் டெய்லி போகுது. அங்கே இருக்கிற ஆட்சியரை கேட்குறேன், அங்கே இருக்கிற ஒரு க்ரஷர்லேயும் அதாவது TPH டன் பர் ஹவர், ஒரு டன்னுக்கு 500 ஒரு ஹவருக்கு 500 டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்குது. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமானா போய் பார்த்துருப்பாங்களா? இல்லை. இங்கே செங்கல்பட்டில் இருக்குது ஒரு ஸ்டோன் குவாரி ஒன்று, ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸுன்னு பழைய அமைச்சர்து செங்கல்பட்டில் இருக்குது. அங்கேயோ ஒரு ஹவருக்கு 500 டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்குது. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. போய் பார்த்துருப்பாங்களா? அது மாதிரி அரைக்கிறதுனால இன்றைக்கி கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு போகுது. அங்கே இருக்கிற அதிகாரிலாம் என்ன பண்ணுறாங்க? தாசில்தார் என்ன பண்ணுறாங்க? RTO என்ன பண்ணுறாங்க? கலெக்டர் என்ன பண்ணுறாங்க? கனிம வளத்துறையை போய் கேட்டால் நாங்கள் அனுமதி கொடுக்கல, பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துன்றார். நேற்று கனிம வளத்துறை டைரக்டர் கேட்டால் நீங்கள் போய் பொல்யூஷனை கேளுங்கன்னு. நான் சொன்னேன், பொல்யூஷன் அதிகாரி கேட்டால் சார் நான் அங்கே பொல்யூட் ஆகிறது தான் என் வேலை, இந்த கனிமம் என் வேலை இல்லைன்றார். அதுக்கப்புறம் கலெக்டரை போய் கேட்டால் கனிம வளத்துறையை கேளுன்றார். கனிம வளத்துறை திருப்பி என்ன பண்ணுறாங்க, PWD கேளுன்றாங்க. இப்போ PWD கேட்டால் நீர்வள ஆதாரத்தை கேளுன்றாங்க. இப்படி நடக்குது. இதெல்லாம் இதில் என்ன முக்கியமானது என்னன்னா, சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த 5000 க்ரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும்ல? ஒரு கனிமத்தை தயார் பண்ணுறான்னா அவன் முறையாக தயார் பண்ணலன்னா அவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, அவனுடைய நிறுவனம் மூடப்படும். ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போகிறான். எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு க்ரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. ஏன்னா இங்கே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டான்னா அப்போது மலைக்கும் இதுக்கும் ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும்னு இது தொடர்ச்சியாக எல்லாமே படித்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், IAS படித்தவர், SP IPS படித்தவர், அதுக்கப்புறம் எல்லாம் கிரேடு சீஃப் இன்ஜினியரு, PWD சீஃப் இன்ஜினியரு, ஜாயிண்ட் டைரக்டரு, எல்லாம் படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த முறைகேடு. இதில் எங்கே நாங்கள் வரோன்னா, இவர்கள் திருடுகிற கனிமத்தை எடுத்துகிட்டு போகிறது எங்கள் லாரி தான் தேவைப்படும். அப்போ லாரி போனால் என்ன சொல்கிறாங்க, லாரிக்கு பில்லு வேணும். ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்குது, இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது அங்கேருந்து க்ரஷருக்கு வர்றது, க்ரஷருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவன் அரைச்சி நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் GSTயோட. எங்களை பிடிச்சி 379 and 431 எங்கள் ஓனரோ டிரைவரோ சிறைக்கு போகிறாங்க. அதாவது வேலை கிடையாது, நான் வேலபிள் செக்ஷன் இதுக்கு இருக்குது. அதாவது சட்ட ஏற்றுதல் என்னல்ல, கனிம வளத்துறையில் 3 m3 9 m3 தான் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்குது. 3 டன்னு 3 யூனிட்டு ஒரு 15 டன்னு வரைக்கும் ஏற்றதா சட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு நீதி அரசர் வீட்லேயோ இல்லை முதல்வர் வீட்லேயோ இல்லை செக்ரட்டரியேட்லேயோ ஒரு கிச்சனோ டாய்லெட்டோ ஆல்ட்ரு பண்ணோன்னு ஒரு 100 குழி எம்சாண்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு சட்டமே இல்லை. கிலோ கணக்கு தமிழகத்தில் கனிமங்கள் வெட்டி எடுப்பதில், மலைகள் உடைப்பதில் கோடிக்கணக்கான முறைகேடோ ஊழலோ அரசுக்கு இழப்பு ஏற்படுது. அதுக்கு முழு காரணம் என்னன்னா, 4000 to 5000 க்ரஷர்கள் எந்த அனுமதி இல்லாத கனிமங்களை அரைக்கப்படுது. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் பில்லு இல்லாமல் இது மாதிரி ஒயிட் பேப்பர் பில்லு வச்சு இது மாதிரி இன்னும் கையிலே எழுதுனால்தான் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு. இதில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இல்லாமல் கிருஷ்ணகிரி வழியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு கனிமங்கள் கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு 2000 லாரி போகுது. இதெல்லாம் தடுத்தாவே அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும். இதுக்கு முழு பொறுப்பு கனிம வளத்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ பொறுப்பேற்றுக்க வேண்டும். இந்த கனிம கொள்ளையை தடுக்க வேண்டி நாங்கள் மாண்புமிகு துரைமுருகன் கனிமவள அமைச்சர்கிட்டேருந்து மாண்புமிகு முதல்வர் இந்த பொறுப்பை ஏற்று கனிம கொள்ளையை தடுத்து இதை வந்து நீர் அதாவது நிதி ஆதாரத்துறையை இதை மாற்றி இதில் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா
எந்த அனுமதி இல்லாமல் எந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதே இவ்வளோ எம்சாண்ட் தயாரிக்கப்படுது. இதனால் முறைகேடான எம்சாண்ட், தரமற்ற எம்சாண்டு, வீடு கட்டுபவர்கள் தரமாக இல்லை, அரசுக்கு இழப்பு, கனிம கொள்ளை, உயிரிழப்பு, மர்டர் நடக்குது. இது இல்லாத நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ப்ராடக்ட், இது வந்து தயார் பண்ண பிறகு ஒரு ப்ராடக்ட், ஜெல்லியோ எம்சாண்ட் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வர எங்களுக்கு பணம் கொடுத்து ஜிஎஸ்டியோடு வர எங்களுடைய ஓட்டுநரோ உரிமையாளரோ குற்றவாளின்னு எங்களை ஜெயிலில் போட்டு நான் பெயிலபிளில் போடுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஆகவே இதன் மூலியம் அரசு இந்த கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும். இல்லைன்னா 30 ஆண்டுக்கு அப்புறம் எந்த மலையும் இருக்காது. இப்போ அவ்வளோ மலைகள் உடைக்கப்படுது, கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது. கனிம கொள்ளையை உடனடியாக முதல்வர் தலையிட்டு தடுக்க வேண்டும். இல்லைன்னா 10 மாவட்டத்தில் லோகாயுத்த அமைப்பை உருவாக்க வேண்டும் நாங்கள் மனு கொடுப்பதற்கு. அப்படியோ மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த கனிம கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் நாங்கள் கிண்டியை நோக்கி, கவர்னரை நோக்கி நடைப்பயணம் போவோம் என்பதை தெரியப்படுத்தும்.